அன்பார்ந்தவர்களே, எப்படி ஒரு பல்பு எரிய மின்சாரம் தேவைப்படுதோ அதே போல ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையிலும் உயிரோட்டம் பெற பரிசுத்த ஆவியானவர் தேவைப்படுறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தும் ஆலோசகர். நாம் மனம் கலங்கும் போது நமக்கு அமைதி அருள்பவர், நம்முடைய பலவீனத்துல பலனாயிருப்பவர், நம்முடைய தனிமையில நண்பனாயிருப்பவர், நாம் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும்போது நமக்காக வழக்காடுபவர். அவர் நம் சார்பில் இருக்கும் பொழுது நாம் எதற்காகவும் கலங்கி தவிக்க வேண்டாம். இப்பேற்பட்ட உதவி செய்கிறவர் நம்மோடு இருக்கும்போது உலகத்தை நாம் குப்பை என கருத கடமைப்பட்டிருக்கிறோம். ஏசாயா 58:11 ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார், வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார், உன் எலும்புகளை வலிமையாக்குவார், நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். நீர் பாய்ந்த தோட்டம் போல வளமையாக எங்களுடைய எல்லா காரியங்களிலும் செழுமையை உணர உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் உதவுவதற்காக நன்றி சொல்றோம். ஆண்டவரே, வழிநடத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தூய ஆவியானவரின் தூண்டுதலில் எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய சித்தம் செய்ய ஒவ்வொரு நாளும் எங்களையே விட்டு கொடுப்போமாக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். God bless you.